Next we see about some important compound of magnesium and calcium. Okay, first நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட். இந்த மெக்னீஷியம் குளோரைடு ஹெக்ஸாஹைட்ரேட்டை வந்து நம்ம எந்த மினரல்லேருந்து அதை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா கார்னலைட் அப்படிங்கிற மினரல்லேருந்து பிரித்து எடுக்கலாம். அனதர் ஒன் ப்ராசஸ் இஸ் சீ வாட்டரில் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் சீ வாட்டர் டிசால்வ் பண்ணும் சீ வாட்டரை நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து என்னவாகும் அப்படின்னா ப்ரிசிபிடேட்டாக நம்மளுக்கு மெக்னீஷியம் குளோரைட் ஹெக்ஸாஹைட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். தென் கார்னலைட் அப்படிங்கிற மினரலை வந்து நம்ம ஃப்யூஸ் பண்ணணும். 448 கெல்வின் டெம்பரேச்சருக்கு ஃப்யூஸ் பண்ணி கூல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு அந்த பொட்டாசியம் குளோரைட்லேருந்து செப்பரேட் ஆகி நம்மளுக்கு தனியாக கிடைக்கும். இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைட் ஹெக்ஸாஹைட்ரேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இன் சீ வாட்டர் Mg2+ அயான் என்ன ஆகும் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைட்லேருந்து ஹைட்ராக்சைடு அயானை வந்து அப்சார்ப் பண்ணி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக நம்மளுக்கு வந்து ப்ரிசிபிடேட்டாக கிடைக்கும். தென் த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இஸ் கம்பைன்ட் வித் HCl டு ஃபார்ம் மெக்னீஷியம் குளோரைட். ஓகே, லெபார்ட்ரி ப்ரிப்பரேஷனில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடை வந்து நம்ம HCl கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு வந்து ப்ரிப்பேர் ஆகும். தென் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி மெக்னீஷியம் ஆக்சைடு கூட நம்ம HCl ட்ரீட் பண்ணுற மாதிரி மெக்னீஷியம் கார்பனேட்லேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடை ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வி சி அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெக்னீஷியம் குளோரைட். இந்த மெக்னீஷியம் குளோரைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா கலர்லெஸ் கிறிஸ்டலைன் நேச்சராக இருக்கும். இது டெலிக்வெண்ட் இன் நேச்சராக இருக்கும். அப்படின்னா நான் ஆல்ரெடி என்னென்னு சொல்லியிருக்கிறேன், ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை அப்சர்வ் பண்ணி வெட் கண்டென்ட்டாக மாறிடும். அதான் என்னது அப்படின்னா டெலிக்வெண்ட் இன் நேச்சர் அப்படின்னு அர்த்தம். தென் இட் இஸ் ஹைலி சால்யூபிள் இன் வாட்டர். தென் இது வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது பார்ஷியல் ஹைட்ரலிசிஸ் நடக்கும். அப்போ இது டீகம்போஸ் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடாக என்ன செய்யும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும். தென் மெக்னீஷியம் குளோரைடை ஹீட் பண்ணும்போது எப்படி மெக்னீஷியம் ஆக்சைடு கிடைக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்னீஷியம் குளோரைடு இஸ் ரியாக்ட் வித் heat to form magnesium hydroxide chloride complex. தென் அந்த மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு குளோரைட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து HCl மட்டும் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடாக மாறும். சம்டைம் இந்த மெக்னீஷியம் அண்ட் குளோரின் ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு அன்ஹைட்ரைஸ் காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும். தென் மெக்னீஷியம் குளோரைடும் மெக்னீஷியம் ஆக்சைடும் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்டான ஒரு மாஸ் உள்ள ஒரு பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த காம்பவுண்டை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோரல் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னா மெக்னீஷியம் குளோரைடு மெக்னீஷியம் ஆக்சைடு அது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது அது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு ஹார்ட் பேஸ்ட் மாதிரி மாறும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோரல் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் இந்த மெக்னீஷியம் குளோரைடு வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா சிமெண்ட் ப்ரிப்பரேஷனில் யூஸ் ஆகுது. இந்த சிமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டென்டல் கிளினிக்கில் வந்து நம்ம ஏதாவது பல் அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபில்லிங்ஸாக வந்து இந்த சிமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் கிளாஸ் மெட்டல்ஸ் மேலே பூசுறதுக்கும் இந்த சிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது நம்ம எழுதணும் அந்த மாதிரி ப்ராசஸ்க்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் காட்டன் த்ரெட்டை வந்து ஸ்பின்னிங் பண்ணும்போது லூப்ரிகேட்டிங் ஏஜெண்ட்டாக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் மெக்னீஷியம் ஆக்சைடு அண்ட் அதர் மெக்னீஷியம் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஓகே, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடை வந்து நம்ம கால்சியம் கார்பனேட்டை நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் நம்மளுக்கு கிடைக்குது. தென் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கிறிஸ்டலைன் நேச்சரில் இருக்காது, அமார்ஃபஸ் இன் நேச்சராக இருக்கும். இதோடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து 2870 கெல்வின். தென் ஹைட்ரஜன் ஃப்ளேமில் வந்து நம்ம இதை ஹீட் பண்ணும்போது லைம் லைட்டை வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா நல்ல ஒயிட் கலர் லைட்டை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் லைம் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இது அட்மாஸ்பியரில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து அப்சார்ப் பண்ணும். அட்மாஸ்பியரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணும். தென் இதை வாட்டர் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்ம கிஸ்ஸிங் சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து லிபரேட் பண்ணும். அதுதான் இதோடைய ரீசன். ஓகே, தென் கால்சியம் ஆக்சைடை வந்து வாட்டர் கூட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா
ஸ்லாகிங் ஆஃப் ஸ்லைம், இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்லாகிங் ஆஃப் ஸ்லைம் அப்படின்னு பேர். அதாவது கால்சியம் ஆக்சைடு வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்லாகிங் ஆஃப் லைம். இந்த ஃபார்ம் ஆகிற இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லாக்டு லைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் இது வந்து ஒரு பேசிக் இன் நேச்சர் உள்ள ஒரு ஆக்சைடு. இது வந்து ரியாக்ட் வித் அசிடிக் ஆக்சைடு. அசிடிக் ஆக்சைடு கூட இது ரியாக்ட் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடை இது என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். அப்போ கால்சியம் ஆக்சைடை வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டையும், கால்சியம் ஆக்சைடை வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் சல்ஃபேட்டையும் அது என்ன செய்யுது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம இது வந்து ஒரு பேசிக் ஆக்சைடு. நம்ம அசிடிக் ஆக்சைடு கூட இதை ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் ப்ரொடியூஸ் பண்ணுது, சால்ட்டை தான் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கெங்கே இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கால்சியம் குளோரைட், கால்சியம் கார்பைட்ஸ், ப்ளீச்சிங் பவுடர், இந்த ப்ரிப்பரேஷன்லலாம் கால்சியம் ஆக்சைடை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. தென் லைம் லைட் ப்ரிப்பரேஷன், ஒயிட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம ட்ரையிங் கேஸஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். தென் ஆல்கஹால் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. சுகரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு கால்சியம் ஆக்சைடு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, தென் பில்டிங் மெட்டீரியலில் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கும் இந்த கால்சியம் ஆக்சைடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. பேப்பர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அக்ரிகல்ச்சரில் இது வந்து ஒரு ஜெர்மிசைட் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகேவா, தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கால்சியம் ஹைட்ராக்சைடு. அதை தான் நம்ம ஸ்லாக்ட் லைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஸ்லாக்ட் லைமை எப்படி கால்சியம் ஆக்சைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸ்லாகிங் ஆஃப் லைம் ப்ராசஸ் மூலமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது கால்சியம் ஆக்சைடு இஸ் கம்பைன்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆல்சோ அமாஃபஸ் பவுடர். இட் இஸ் அ ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். இது வந்து என்ன ஆகாது அப்படின்னா ஃபுல்லாக என்னவாகாது, சால்யூபிள் ஆகாது, வாட்டரில் சஸ்பெண்ட் ஆகி தான் இருக்கும். அதை தான் நம்ம மில்க் ஆஃப் லைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டருக்கு பேர் தான் லைம் வாட்டர். அப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணி கிடைக்கிற அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் என்னது, லைம் வாட்டர். இதை நம்ம கெமிக்கலி நம்ம கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் கார்பன் டை ஆக்சைடு கூட இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் கார்பனேட்டை ப்ரொடியூஸ் பண்ணதில் அந்த கால்சியம் கார்பனேட் இஸ் கம்பைன்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் கார்பனேட் டு ஃபார்ம் பைகார்பனேட். சால்யூபிள் ஆகிற பைகார்பனேட் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கால்சியம் கார்பனேட் வந்து சால்யூபிள் ஆகாது, ஆனால் கால்சியம் பைகார்பனேட் என்னவாக இருக்கும் அப்படின்னா சால்யூபிள் இன் நேச்சராக இருக்கும். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கால்சியம் பைகார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அது திரும்ப என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் மாலிகுல். ஓகே, தென் ரியாக்ஷன் வித் குளோரின். கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம குளோரின் கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், கால்சியம் குளோரைட், கால்சியம் ஹைப்போக்ளோரைட், ஆக்சிஜன் உள்ள ஒரு காம்பவுண்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, தென் மில்க் ஆஃப் லைமை வந்து நம்ம கால்சியம் குளோரைட்டை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து குளோரின் கூட நம்ம டைரெக்டாக ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் குளோரைட் அண்ட் கால்சியம் குளோரேட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டும் கிடைக்கும். நம்ம வந்து ஹைப்போக்ளோரைட் ஃபார்ம் ஆனிச்சு. அதே மாதிரி நம்ம எக்ஸஸாக குளோரின் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா குளோரேட், ClO3 காம்பவுண்ட் கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் ப்ளீச்சிங் பவுடரும் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளீச்சிங் பவுடருடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு டைக்ளோரைடு. இதுதான் ப்ளீச்சிங் பவுடருடைய ஃபார்முலா. அப்போ ஸ்லாக் லைமை நம்ம குளோரின் கூட கொஞ்சமான குளோரின் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்கும். 2 molecule ஆஃப் குளோரின் கூட ட்ரீட் பண்ணும்போது ஹைப்போக்ளோரைட் கிடைக்கும். தென் 6 molecule ஆஃப் குளோரின் கூட ட்ரீட் பண்ணும்போது குளோரேட் கிடைக்கும். ஓகே, தென் சிலிக்கா, SiO2, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சிலிக்கா. கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம சிலிக்காவோட ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் சிலிக்கேட் வந்து ஃபார்ம் ஆகும். CaSiO3 கால்சியம் சிலிக்கேட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இதோட யூசஸ் என்ன அப்படின்னா இதுவும் காஸ்டிக் சோடா ப்ரிப்பரேஷன், சோடியம் கார்பனேட் ப்ரிப்பரேஷன், ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பரேஷனில் யூஸ் ஆகுது. தென் பில்டிங் மெட்டீரியலில் நம்ம பிளாஸ்டர்ஸ், மோட்டார்ஸ், அதாவது
நம்ம மிக்சிங் பண்ணுறதோடைய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து என்ன பண்ணுறாங்க, மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் ஹாட் வாட்டரை சாஃப்டனிங் பண்ணுற ப்ராசஸ்லையும் கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் லெபார்ட்ரி ரியேஜெண்டாக இதை வந்து கார்பன் டை ஆக்சைடை டிடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வி சி அபவுட் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கால்சியம் ஹைட்ராக்சைடு தான். கால்சியம் ஹைட்ராக்சைடை கார்பன் டை ஆக்சைடு அல்லது சோடியம் கார்பனேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கால்சியம் கார்பனேட் கிடைக்கும். நம்ம சாக் பீஸோடைய ஃபார்முலா தான் என்னது, கால்சியம் கார்பனேட். நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சாக் பீஸ், அது ப்ரிசிபிடேட்டட் சாக் அப்படின்னு நம்மளுக்கு அது வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர் ப்ரிசிபிடேட்டாக நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இந்த கால்சியம் கார்பனேட் ஆல்சோ ஒயிட் சாலிட், இட் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இதோடைய மெல்ட்டிங் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 1270 கெல்வின். இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்போது இது டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடாக என்ன செய்யுது அப்படின்னா பிரேக் ஆகுது. ஓகே, தென் இது வந்து நம்ம டைலூட் அல்கலிஸ் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை வந்து லிபரேட் பண்ணும். HCl கூட ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் குளோரைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடையும், H2SO4 கூட ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் சல்ஃபேட் அண்ட் வாட்டர் மாலிகுல் அண்ட் CO2வையும் ப்ரொடியூஸ் பண்ணும். தென் யூசஸ், இதோடைய யூசஸ் என்ன அப்படின்னா, லைம்ஸ்டோன் வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா சிமெண்ட், கிளாஸ், வாஷிங் சோடா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தென் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்லையும் இந்த லைம்ஸ்டோன் ஒன் ஆஃப் த ரியேஜெண்டாக யூஸ் ஆகுது. மார்பிள், இந்த மார்பிள்ங்கிற ஒரு ஒன் டைப் ஆஃப் கால்சியம் கார்பனேட் வந்து பில்டிங் மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரிசிபிடேட்டட் சாக் பீஸ் வந்து பெயிண்ட் ப்ரிப்பரேஷன், காஸ்மெட்டிக் பவுடர் ப்ரிப்பரேஷன், டூத் பேஸ்ட் ப்ரிப்பரேஷன் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகே, தென் கால்சியம் சல்ஃபேட். கால்சியம் சல்ஃபேட்டை நம்ம எது கூட ட்ரீட் பண்ணால் தான் நம்மளுக்கு கால்சியம் சல்ஃபேட் கிடைக்கும் அப்படின்னா, சல்ஃபியூரிக் ஆசிட் கூட கால்சியம் கார்பனேட் ஆர் கால்சியம் குளோரைட் இது ரெண்டையும் நம்ம ட்ரீட் பண்ணும்போது கால்சியம் சல்ஃபேட் நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் ஆல்சோ த ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட். இட் இஸ் சால்யூபிள் இன் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் வாட்டர். தென் இதை வந்து நம்ம ஜிப்சம் கூட ஜஸ்ட்டு நம்ம ஜிப்சத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் 2H2O நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தென் இந்த கால்சியம் சல்ஃபேட் 2H2Oவை நம்ம 390 கெல்வின் நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள ஒன் மாலிகுல் ஆஃப் H2O எலிமினேட் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாக நம்மளுக்கு மாறிடும். தென் அந்த ஒன் மாலிகுல் ஆஃப் H2Oவையும் நம்ம 473 கெல்வினுக்கு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் அதிகமான கெல்வின் டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் உள்ள எல்லா வாட்டர் மாலிகுலும் ரிமூவ் ஆகி அன்ஹைட்ரேட் கால்சியம் சல்ஃபேட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, யூசஸ் இது வந்து நம்ம எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல ப்ராப்பர்ட்டிஸில் ஜஸ்ட் அதை ஹீட் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து ரிமூவ் ஆகி நம்மளுக்கு என்னவா மாறுது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸாக மாறுது. அப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பரேஷனில் இதை யூஸ் பண்ணுறாங்க. சிமெண்ட் அண்ட் மோட்டார்ஸ் ப்ரிப்பரேஷனில் இதை யூஸ் பண்ணுறாங்க. தென் சாயில் கூட இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ணவும் எது யூஸ் ஆகுது அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் 2H2O யூஸ் ஆகுது. ஓகே, தென் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட் H2O ஆர் கால்சியம் சல்ஃபேட் H2O. இதை நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கால்சியம் சல்ஃபேட்டை டீஹைட்ரேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கிடைக்குது. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒயிட் பவுடர். இதை வந்து நம்ம வாட்டர் கூட சஃபிஷியன்ட் அமௌண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹார்ட் மாஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எங்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது இந்த பொம்மை அந்த மாதிரிலாம் தயாரிக்காங்களா அந்த இடத்துல தான் இதை பொதுவாகவே யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஹீட் பண்ணும்போது இது வந்து டைஹைட்ரேட் ஃபார்ம்லேருந்து என்னவா மாறும், ஹைட்ரேட் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். அப்போ இதோடைய நேச்சர் வந்து ஆர்த்தோரோம்பிக்லேருந்து மோனோக்ளீனிக் நேச்சராக மாறுது. ஓகே, திஸ் இஸ் நோன் அஸ் ஹார்டனிங் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து நம்ம செட்டிங் ப்ராசஸில் என்னவா மாறும் அப்படின்னா 2H2Oவாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது ஜிப்சம் ஃபார்மில் இருக்கும், ஆர்த்தோரோம்பிக் ஃபார்மில் இருக்கும். தென் அதை நம்ம திரும்பியும் ஹார்டன் பண்ணுறோம் அப்படின்னா
அது என்னவா மாறும் அப்படின்னா மோனோக்ளினிக் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்டனிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு தேவையான பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து மோனோஹைட்ரேட்டாக இருக்கிறது டைஹைட்ரேட்டாக மாறும். அதை தான் நம்ம ஜிப்சம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா ஆர்த்தோரோம்பிக் நேச்சர். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த கால்சியம் சல்ஃபேட் 5H2Oக்கு அதர் நேம் என்ன, ஜிப்சம் அப்படின்னு பேர். அந்த ஜிப்சத்தை திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செட்டிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஹார்டனிங் ப்ராசஸில் தென் அது என்னவா மாறுது அப்படின்னா அதோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் மட்டும் தான் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஆர்த்தோரோம்பிக்லேருந்து மோனோக்ளீனிக்காக கன்வெர்ட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்டனிங் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இதை வந்து நம்ம மவுல்டை வந்து கேஸ்டிங் பண்ணுறது தான் பொதுவாகவே யூஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்டாச்சூஸ், மாடல், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்ஜரியில் வந்து பாடி பார்ட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் பில்டிங் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. பிளாக் போர்டில் சாக் பீஸா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிமெண்ட் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க போகிற சிமெண்ட்டு இம்பார்ட்டன்ட் பில்டிங் மெட்டீரியல். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிமெண்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஜோசப் ஆஸ்பிடின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் 1824 இதை டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த சிமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்போசிஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கால்சியம் ஆக்சைடு அண்ட் அயன் ஆக்சைடு காம்போசிஷனில் இருக்கலாம். சிலிக்கன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ட்ரை ஆக்சைடு காம்போசிஷனில் இருக்கலாம். அலுமினியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு காம்போசிஷனில் இருக்கலாம். மெக்னீஷியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு காம்போசிஷனில் இருக்கலாம். தென் கெமிக்கலி இந்த சிமெண்ட்டை வந்து என்னென்ன மிக்சர் அலாய்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா வேரியஸ் சிலிக்கேட்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ட்ரை கால்சியம் சிலிக்கேட், டை கால்சியம் சிலிக்கேட், ட்ரை கால்சியம் அலுமினேட், இந்த மாதிரி ஃபார்மில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகே, தென் இந்த சிமெண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சிமெண்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுல நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த சிமெண்ட்டை வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அப்படின்னா லைம்ஸ்டோன் அண்ட் கிளேலேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ட்ரை ப்ராசஸ். இப்போ நம்ம ரா மெட்டீரியலை நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹார்ட் அண்ட் ட்ரை பண்ண போகிறோம். அப்போ இந்த லைம்ஸ்டோனை நம்ம வந்து ஸ்மால் பீசஸாக கன்வெர்ட் பண்ணி அதை கிளே மெட்டீரியல் கூட மிக்ஸ் பண்ண போகிறாங்க. தென் இந்த மிக்ஸ்டு பவுடரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம் ரா மீலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா, அதான் இந்த ட்ரை ப்ராசஸில் நடக்க போகுது. தென் வெட் ப்ராசஸில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த ரா மெட்டீரியலை சாஃப்டன் பண்ண போகிறோம். அப்போ கிளேயை வந்து வாட்டர் கூட வாஷ் பண்ணி தென் அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, க்ரஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற லைம்ஸ்டோனை இந்த ப்ராப்பர் ப்ரப்போசிஷனில் இந்த கிளே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கிளே கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லர்ரி ஃபார்மில் இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரியா, ஒரு ஹோமோஜினைஸ் ஸ்லர்ரி ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதான் என்னது வெட் ப்ராசஸ். தேர்டு ஒன் என்ன அப்படின்னா பேர்னிங் இன் ரொட்டேட்டரி கிளின். ரொட்டேட்டரியாக இருக்கிற ஒரு கிளின் அப்படிங்கிற ஒரு அப்பேரட்டஸ்குள்ளே இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த ஸ்லர்ரி ஃபார்மில் இருக்கிறத நம்ம வந்து அந்த ரொட்டேட்டரி கிளின்கிற அப்பேரட்டஸ் வழியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூவ் பண்ண போகிறோம். அங்கே வந்து நிறைய சிலிண்ட்ரிக்கல் ரோலர்ஸ் வந்து இருக்கும். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டிங் ப்ராசஸ் ஆல்சோ தேர் இன் திஸ் ரொட்டேட்டிங் சேம்பர்ஸ். ஓகே, அந்த ரொட்டேட்டிங் சிலிண்டர்ஸில் ஹீட்டிங் ப்ராசஸும் நடந்துகிட்டே இருக்கும். அங்கே வந்து ஹீட்டிங் வந்து எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 1670 to 1870 கெல்வின். இங்கே தான் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு சிம்னி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஹீட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா சப்ளை ஆகும். ஹூப்பர் ஃபார் த ரா மெட்டீரியல் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஹூப்பர் வழியாக தான் நம்ம ரா மெட்டீரியலை உள்ளே என்ன பண்ண போகிறோம், சப்ளை பண்ண போகிறோம். அங்கே உள்ளே வர்ற அந்த ஸ்லர்ரி மெட்டீரியல் இருக்குல்ல, அது எங்கே மூவ் ஆகுது, ரொட்டேட்டரி கிளினுக்கு வந்து மூவ் ஆகுது. அங்கே வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கிற ஒரு கன்வேயர் வச்சுருப்பாங்க. அந்த கன்வேயர் வழியாக தான் நம்மளுடைய அந்த ஸ்லர்ரி மெட்டீரியல் வந்து உள்ளே வரும். சரியா, இங்கே ரொட்டேட்டரி கிளினில் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா அந்த பேர்னர் வச்சு பேர்ன் பண்ணிகிட்டே இருக்க நம்மளுக்கு வந்து சிமெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சிமெண்ட் கிளைனர் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் நான் அடுத்து சொல்ல போகிறேன்.
லாஸ்ட்டாக இங்கே நமக்கு கிடைக்கிற இந்த ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் தான் என்ன அப்படின்னா சிமெண்ட் கிளிங்கர். ஓகே, இந்த அந்த கிளிங்கரில் வந்து சிமெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரொட்டேட்டரிங் சாம்பர் வழியாக நம்ம என்ன அந்த ரொட்டேட்டரி சாம்பரில் வந்து நம்மளுக்கு வந்து ரா மெட்டீரியல் மட்டும்தான் இருக்குது. நம்ம இன்னொரு ஹூப்பர் வழியாக என்ன அனுப்பணும் அப்படின்னா கோல் டஸ்ட்டை வந்து உள்ளே அனுப்பிட்டே இருப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது தான் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சிமெண்ட் கிளிங்கர் வந்து ஃபார்ம் ஆகும். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரைண்டிங் வித் ஜிப்சம். இந்த சிமெண்ட் இங்கே ஃபார்ம் ஆன இந்த சிமெண்ட் கிளிங்கர் இருக்குல்ல, அந்த சிமெண்ட் கிளிங்கர் கூட நம்ம ஜிப்சமை ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து நல்ல கரெக்டான மெத்தடில் இருக்கிற சிமெண்ட் வந்து நம்மளுக்கு செட்டிங் கரெக்டான காம்போசிஷனில் இருக்கிற சிமெண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா ஏர் டைட்டு பேக்கில் வந்து பேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் அடுத்த ப்ராசஸ் என்ன, இப்போ நம்ம பார்த்தது வந்து மேனுஃபேக்சரிங். அடுத்து வந்து மேனுஃபேக்சரிங்கில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸை மட்டும் நான் திரும்பியும் சொல்கிறேன். கால்சியம் கார்பனேட்டு தான் நம்ம என்ன சொன்னோம் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லைம்ஸ்டோனை நம்ம ஹீட் பண்ணும்போது அது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறுது. தென் அந்த கால்சியம் ஆக்சைடு இஸ் கம்பைன் வித் சிலிக்கன் ஆக்சைட்ஸ் டு ஃபார்ம் டை கால்சியம் சிலிகேட்ஸாக கன்வெர்ட் ஆகும். தென் எக்ஸஸாக நம்ம கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணும்போது அது என்னவா மாறுது, ட்ரை கால்சியம் சிலிகேட்டாக மாறுது. இது அலுமினியம் ஆக்சைடு கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ட்ரை கால்சியம் அலுமினேட்டாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னா இந்த ரொட்டேட்டரி கிளின் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. ஓகே, அதுலேயும் ஒரு பர்னர் ஹாட் ஏரை வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். அதே மாதிரி ஏர் ப்ளோவருக்கு ஒரு ஹோல் இருக்கும். தென் கோல் வந்து உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். இந்த கோல் மூலமாக தான் இங்கே வந்து பர்னிங் வந்து நடக்க போகுது. சரியா? தென் அப்போ நம்ம இங்கே மொத்தமாக நம்ம கால்சியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு அயன் ஆக்சைடு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு அண்ட் அயன் ஆக்சைடு காம்ப்ளெக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தென் இந்த சிமெண்ட்டை வந்து செட்டிங் ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா சிமெண்ட் வந்து எப்போலாம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து கிராஸ் லிங்கிங் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆயிரும். SiO AL அந்த மாதிரி கிராஸ் லிங்கிங் காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து ஒரு ஹார்டு மாஸாக கன்வெர்ட் ஆயிரும். அதனால தான் நம்ம சிமெண்ட்டை வந்து நம்ம எப்போவுமே வெளியில் தண்ணி படுற இடத்துல வைக்க மாட்டாங்க. ஈஸியாக என்ன பண்ணும், வாட்டர் கூட பைண்ட் ஆகி கிராஸ் லிங்கிங் காம்பவுண்டாக ஹார்ட் மாஸ் உள்ள காம்பவுண்டாக ப்ரொடியூஸ் ஆயிரும். அது வந்து நம்மளுக்கு வந்து சிமெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது அப்படி கட்டி ஆயிரும். ஓகே, தென் காங்க்ரீட் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் அப்படின்னா என்ன, நம்ம நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துருப்போம். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அங்கே என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட்டு கூட மணல் ஜல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கம்பி மேலே இது எல்லா மெட்டீரியலையும் உள்ளே ஆட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காங்க்ரீட் அப்படின்னு சொல்கிறோம். ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட் அப்படின்னா இந்த காங்க்ரீட் மெட்டீரியல் கூட எக்ஸஸாக நம்ம ஃப்ளை ஆஷ் எதையாவது நம்ம அதோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்க்ரீட். நம்ம ஃப்ளை ஆஷை தவிர நம்ம உமி இருக்குல்ல ரைஸ் ஹஸ்க்கு, அந்த ரைஸ் ஹஸ்க்கை கூட நம்ம இது கூட ஆட் பண்ணுவாங்க. அது வந்து சிமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டியை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, அதனால தான் இதை நம்ம ரீஇன்ஃபோர்ஸ்ட் காங்க்ரீட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வி see about the biological importance of magnesium and calcium. மெக்னீஷியம் கால்சியம் பயாலஜிக்கலாக எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மெக்னீஷியம் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டிடியூவன்ட் இன் குளோரோஃபில். குளோரோஃபில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் பிளான்ட்டில் வந்து க்ரீன் கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த குளோரோஃபில் வந்து யூஸ் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். கார்பன் டை ஆக்சைடு in the presence of sunlight is converted into glucose in the presence of chlorophyll. இந்த குளோரோஃபில்லோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதில் உள்ள மெயின் காம்போனண்ட் என்னது தான் மெக்னீஷியம். ஓகே, இந்த மெக்னீஷியம் இது வந்து இன்னொரு காம்போனண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்னா அனிமல் பாடிஸில் வந்து செல்லுலார் ஃப்ளூயிடாக இது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தென் இது ஆல்சோ யூட்டிலைஸ்டு ஃபார் ஏடிபி ப்ரிப்பரேஷனில் பாஸ்பேட் டிரான்ஸ்ஃபருக்கு வந்து இந்த தேவையான என்சைமை வந்து இது வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு வந்து கோஃபேக்டராக வந்து இந்த மெக்னீஷியம் வந்து யூஸ் ஆகுது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. சரியா? மெக்னீஷியம் வந்து இந்த பாஸ்பேட் டிரான்ஸ்ஃபரை வந்து ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் இதை வந்து கோஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
Okay. Then in the magnesium along with calcium, it is useful for the electrical impulse along the nerve fiber. நம்மளுடைய nerve fiber வழியாக எலக்ட்ரிக்கல் சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கு மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் வந்து யூஸ் ஆகுது. தென் இது வந்து மசில் வந்து நல்லா சுருங்கி சுருங்கிறதுக்கு பேர் தான் என்னது கான்ட்ராக்ஷன். சுருங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அயான் தான். தென் கால்சியத்தோடைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, கால்சியம் மோஸ்ட்லி பாஸ்பேட் ஃபார்மில் நம்மளுக்கு எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹியூமன் அண்ட் அனிமல் ரெண்டுலேயுமே போனில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பொதுவாகவே போன் ஃபார்மேஷனுக்கும் டீத் ஃபார்மேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாடியில் வந்து 99% கால்சியம் எங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா போன்ஸ் அண்ட் டீத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதுவும் மசிலோடைய கான்ட்ராக்ஷனில் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. தென் பாடி ஹார்ட்டை வந்து நம்ம கரெக்டாக ரிதமிக்காக வச்சுருக்கிறதுக்கும் இது வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் கால்சியம் அயான். ஓகே. தென் பிளட் கிளாட்டிங்லையும் இந்த கால்சியம் அயானுடைய ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிளாஸ்மாவுடைய கான்சன்ட்ரேஷனை இந்த கால்சியம் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா ரெகுலேட் பண்ணுது. எதை மூலியமாக இது ரெகுலேட் பண்ணும் அப்படின்னா 2 ஹார்மோன்ஸ் வழியாக இந்த பிளாஸ்மாவுடைய கான்சன்ட்ரேஷனை ரெகுலேட் பண்ணுது. எப்படி அப்படின்னா கால்சிட்டோனின் அண்ட் பேராதைராய்டு ஹார்மோன். இந்த மாதிரி 2 ஹார்மோன் மூலமாக இந்த கால்சியம் அயான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பிளாஸ்மாவை கரெக்டான கான்சன்ட்ரேஷனில் மெயின்டைன் பண்ணுது. ஓகே. கால்சியம் அயான் அலாங் வித் மெக்னீஷியம். இந்த கால்சியம் அயானையும் மெக்னீஷியத்தையும் நம்ம சேர்த்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பைரோபாஸ்பேட் லிங்கேஜில் வந்து கேட்டலிஸாக வந்து பயாலஜிக்கல் சிஸ்டமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பைரோபாஸ்பேட் வந்து நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த கால்சியம் அயானுடைய ப்ராசஸ். ஓகே. தேங்க்யூ.